ஞானானந்தமயம் தேவன் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 7/10/2024 13/10/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியனும் கேதுவும், துலாத்தில் புதன் சுக்கிரன், கும்பத்தில் சனி வக்ரம், ராகு மீனத்தில். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா தமிழ் 21, ஆங்கிலம் 7ஆம் தேதி 7/10 அன்றைக்கி கார்த்தால புதன் கிரகம் தன்னுடைய கன்னியா ராசியிலிருந்து அடுத்து உள்ள துலா ராசிக்கு பெயர்றார். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் கும்பராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சார நிலை இது. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா, இந்த வாரம் மொத்தமே விசேஷம்தான். ஏன்னா நவராத்திரி வாரமாக இருக்கிறது. 3ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பிச்சுடுத்து. முதல் 3 நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது துர்க்கை அம்மனுடைய வழிபாடு மிகவும் ஏற்றமான காலகட்டம். அதற்கு பிறகு 3 நாட்கள் லக்ஷ்மி, அதற்கு பிறகு 3 நாட்கள் சரஸ்வதி. அப்படி 9 நாட்களும் 3 இவர்களும், அதாவது துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதின்னு 3 தெய்வங்களையும் அதீதமாக கொண்டாடக்கூடியது. அதற்கு பிறகு விஜயதசமி கடைசி 10வது நாள். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் விஜயதசமி வருது. பெரிய ஏற்றமான காலகட்டம். புதுசாக அக்ஷர அபியாசம், அதோட புதுசாக பூஜை போடுறது, அதாவது வியாபாரத்திற்கு ஸ்தலத்தை ஓப்பன் பண்ணுறது, புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம். பெரிய ஏற்றமான வாரம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா சஷ்டி திதி வருது. 9ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி. சஷ்டி விரதம் வளர்பிறை சஷ்டி வேறு. அதனால் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிராப்தி ஏற்படும்னு சொல்லுவாங்க. அதனால் சஷ்டி திதி விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு வேண்டிட்டு இருக்கிறதன் மூலியமாக அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். இதுவும் வளர்பிறை சஷ்டி, கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கே சரஸ்வதி பூஜை. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு போட்டிருக்கோம். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அதாவது அஷ்டமி கார்த்தால் ஆரம்பிக்கணும். எந்த ஒரு திதியும் அன்றைக்கி கார்த்தால் ஆரம்பித்ததுலேருந்து இருந்ததுன்னா மட்டும்தான் வைஷ்ணவ திதியாக எடுத்துக்கொள்கிறேன். அதனால் பார்த்தேலையானால் சரஸ்வதி பூஜைக்கு ஸ்மார்த்த சரஸ்வதி பூஜை, வைஷ்ணவ சரஸ்வதி பூஜைன்னு 2 நாள் காட்டும். அதே மாதிரி ஸ்மார்த்த விஜயதசமி, வைஷ்ணவ விஜயதசமின்னு 2 நாள் காட்டும். அதே மாதிரி பார்த்தலையானால் விஜயதசமி அன்னைக்கு எல்லா விதமான ஆயுதங்கள், பொருட்கள், எல்லா விதமான விஷயங்களும், உங்களுடைய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு உபயோகப்படுறது, உங்களுடைய வாழ்வியலில் அது கலந்து இருக்கக்கூடியது. அதை தவிர உங்களுக்கு எதுவும் ஹெல்ப்பாக இருக்கக்கூடியது, அதன் மூலியமாக பொருள் ஈட்டக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு பூஜை போடுவதும், வண்டி வாகனங்கள், இந்த கூர்மையான பொருட்கள், வஸ்துக்கள், இது எல்லாத்துக்குமே அன்றைக்கி பூஜை போடுறதும் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறதும், எல்லா விதமான விஷயங்களும் வெற்றிக்காக நல்ல வழி வகுக்கணும்னு வேண்டிக்கிறதும், இந்த விஜயதசமி ஆயுத பூஜையினுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய மூலமாக நான் இப்பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். இந்த வாரம் பார்த்தலையானால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஏகாதசி வருது. உபவாசம் இருப்பா. அன்றைக்கி அந்த உடைச்ச அரிசியில் சுஜ்ஜி மாதிரி பண்ணி சாப்பிட்றதும், அதை தவிர ஜீரா பிரசாதம் சாப்பிட்றதும், அதாவது வயசானவா, உடல் நலத்தில் சற்று பாதிக்கப்பட்டவங்க, அதாவது பேஷண்ட்டாக இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், இவாளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். இருந்தாலும் இருக்கணும் பிரியப்பட்டாலேயானால் இந்த மாதிரி விஷயங்களை ஒரே ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருக்கிறது பெரிய விசேஷம்.
அதை தவிர சகஸ்ரநாமம் கேட்டுருக்கிறதும், அதை தவிர பெருமாளுக்கு உண்டான நாம சங்கீர்த்தனை பாடுறதன் மூலியமாகவும் நல்ல ஏற்றம் கிடைக்கும், அதுவும் ஏகாதசி அன்னைக்கு. சரி, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8வது ராசியில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். சந்திரன் என்பவர் மதிகாரகன். அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது, ஒரு நாள் ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் இந்த யூடியூப்பில் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். என்னுடைய மொபைல் நம்பர். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய நேம், அதாவது பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், உங்களுடைய டேட்டு, பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த இடம், அதாவது எந்த ஊரோ அந்த ஊர், பிறந்த நேரம், இது மட்டும் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்று சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல பார்க்குறேன். ஏன்னா முக்கால்வாசி ஜாதகம் நான் பார்த்தது எல்லாமே சந்திரனோட சந்தி இருக்குது, அதாவது நட்சத்திர பாத சந்தி இருக்குது, அதை தவிர லக்ன பாத சந்தி இருக்குது. அதாவது மிருகசீரிஷம்னு சொல்லிட்டு ரிஷப ராசி நினச்சின்னு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். அது மாதிரி சந்தியில் இருக்கிறதுனால எந்த ராசி அவள் அர்ச்சனை பண்ணுறான்றதே தெரியாது. அதற்கேற்ற மாதிரி அவளுடைய தசாபுக்தியும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது. ஏன்னா இவள் நினச்சின்னு இருப்பா இந்த ராசிக்கு உண்டானது, அதாவது துலா ராசி விசாக நட்சத்திரம் நினச்சின்னு இருப்பா. ஆனால் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரமாக இருக்கும். அதனால் இந்த பர்டிகுலர் கிரகம் நல்லபடியாக இருக்கும், ஏற்றத்தை கொடுக்கும்னு நினைப்பா. துலா ராசிக்காரர்களுக்கு குரு அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காமல் இருப்பார். ஏன்னா 3, 6க்கு உண்டானவர். அவர் இன்னொரு மறைவு ஸ்தானமோ ஆபோகலி ஸ்தானத்திலோ இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் அவர் வேலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டார்னா கஷ்டம். அதனால் சந்தி இருக்கிறத முதல்ல பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம், இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு தொடர்பில், அதாவது ஆன்லைனில் கன்சல்ட்டிங்கோ இல்லை நேராக பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட்டை முன்னாடி எடுத்துகிட்டு வாங்கும். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 7/10/2024 13/10/2024 வரை உண்டான பலன்களை ஒன்றா பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சனி இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால பெரிய மாற்றத்தை, பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலை. உங்களுடைய நல்ல நேரம், ஒரு பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அதீத சுபர், உங்களுடைய யோகர்னு சொல்லக்கூடியவர், அதாவது உங்களுடைய ராசிக்கு 5/10க்கு உண்டானவர். அவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர குழந்தைகள் மூலியமாக சிறு செலவுகள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பார்த்தோன்னா சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இளைய சகோதரர்கள் கூட சிறு மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருக்கார். திக்பலம் பெற்று சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா கலைத்துறை, அதை தவிர அழகுத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். அதாவது அழகு நிலை அமைச்சிருக்கிறவங்க, அந்த பியூட்டிஷியன்ஸு, பியூட்டி மேக்கிங் பீப்புள், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர பூக்கள் விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மேல் படிப்புக்கு பார்த்து கொண்டிருந்தீர்களேயானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேன்னா 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சிறு இன்னல்கள் உங்களுடைய தந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தை மூலியமாக உங்களுக்கும் தந்தைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.
இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல நீச்சப்பட்டிருக்காரு உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. குரு பகவானால் பார்க்கப்படுறது பெரிய ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் ராசிநாதனும் அங்கே இருக்கிறதுனால நீச்சமாக இருந்த ராசிநாதனை பார்க்குறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் வரக்கூடிய குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் மிகவும் அதிகமாக இருக்குது. இது 13 அதாவது இந்த வாரமான 7/10/2024 இருந்து 13/10/2024 வரலும் உண்டான காலத்தில் 9ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக விருச்சிகத்தில் இருக்கார். 5ஆம் இடத்துல சந்திர பகவான் ராசிநாதனே அங்கே 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். குழந்தைகள் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி காலை ஒரு 8:30-9 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது. புதுசாக வீடு அதாவது கட்டி வச்ச வீடு விற்கணும், பழைய வீட்டை விற்கணும்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கெல்லாம் இது ஒரு நல்ல காலமாகவே அமையும். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும் பொழுது நீங்கள் அதாவது போட்டித் தேர்வு எல்லாவற்றிலும் தேர்வடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது 11ஆம் தேதி காலை ஒரு 8:30 மணியிலிருந்து 13ஆம் தேதி மதியம் ஒரு 3 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குருவின் பார்வை வேறு இருக்குது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தலையானால் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது 13ஆம் தேதி மாலை அதாவது மதியம் ஒரு 11:30 மாலை 15ஆம் தேதி மாலை ஒரு 3:30-4 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம காலமாக இருக்குது. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்த இலையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஏற்றமான காலகட்டம். ஏன்னா புதன் 3ஆம் அதிபதி அவரும் 4ஆம் இடத்துல போயிருக்க. இந்த வாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய பணம் வரவு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் வக்கரசனியின் பார்வையினால் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. மொத்தத்தில் இந்த வாரம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் இந்த நவராத்திரி இந்த 9ஆம் நாள் 10ஆம் நாள் அதாவது தசமி விஜயதசமி அதை தவிர சரஸ்வதி பூஜை இதெல்லாம் வருது. குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்குன்னு பொருட்கள் வாங்கி தானமாக கொடுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர ஹயக்ரீவர் கோவில் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவில் போய் பார்த்துட்டு வாங்கும் செட்டி புண்ணியத்தில். அது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும்.